தம்பி, ஒரு நண்பர் வந்து நம்ம கடைக்கு வந்தாரு. என்னன்னா, சாலை ஓரங்கள்ல அதிகாலையில காலையில 4 மணிக்கு மேல 5 மணிக்கெல்லாம் நிறைய பேர் வாக்கிங் போறத வந்து பார்த்திருப்போம். நீ பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, அது வாக்கிங் போறது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். நிறைய ஸ்கூல் காலேஜ் கிரவுண்ட் இருக்கு. வாக்கிங் வந்து எப்பவும் நடைப்பயிற்சி வந்து கிரவுண்ட்ல தான் போகணும். ரோட்டு ஓரங்கள்ல போகும்போது அதிகாலை நேரங்கள்ல இதமான காற்றடிக்கும். வரக்கூடிய வாகனங்கள்ல வந்து அதிகாலை நிறைய பேருக்கு நிறைய வேலைகள் இருக்கு. கொஞ்சம் கண்ணசந்தாலும் ரோட்டோரங்கள்ல ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. தமிழ்நாடு முழுக்க நிறைய உயிரிழப்பு அந்த விபத்துகள் வந்து ரோட்டோரம் நடக்கிறவங்க மேல நடக்குது. அந்த விபத்து நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து நிறைய ஒரு செயலா இருக்கு. அதனால வந்து முடிந்த அளவுக்கு எல்லாரும் என்ன பண்ணுங்க, ரோட்டு ஓரத்து நடக்காதீங்க, கிரவுண்ட்ல போய் நடங்க. ஏன்னா இங்க வந்து விதி என்பதை விட விதி மீறல் அப்படிங்கிறதுதான். ஏன்னா வரக்கூடியவங்களுக்கு இடிக்கணும் வெளியே வர்றதில்லை, அது ஒரு விதி. அவரு இயல்பா நடக்கும், அது ஒரு விதி மீறல் தான். நீங்களும் ரோட்ல ஜாலியா நடந்து போவீங்க, அதுவும் விதி மீறல் தான். நம்ம வந்து கிரவுண்ட்ல போய் நடப்போம், நம்மளோட உயிரை காப்போம். ஏன்னா உயிர் வந்து தாயின் கருவறைக்கு படையெடுத்து சென்ற கோடி உயிர்கள் வென்றவண்ணி. உயிர் ஒரே ஒரு முறைதான். சிந்திப்போம், மீண்டும் சந்திப்போம்.